போதனையும் பயிற்சியும், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், அதுதான் டேட் டைம். இந்த நேரம் போதனையும் பயிற்சியும் பெற்றுக்கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் வச்சுருக்கீங்கள, பைபிள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நோட்டு, பேனா, பென்சில்லாம் எடுத்துக்கோங்க, குறிச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப வேகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோனில் எங்களுக்கு சொல்லலாம், ப்ரோக்ராம் ஸ்பீடை குறைங்க அப்படின்னு. இல்லைனா யூடியூப் லிங்க்கில் இதே ப்ரோக்ராமை பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, கொரிந்தியர் நிருபத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொரிந்தியர்னு சொன்னாலே 2 கொரிந்தியர்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு முதல்ல ஒரு நிருபம் எழுதினார். அப்புறம் திருப்பி இன்னொரு நிருபம் எழுதினார். கொரிந்துன்னா எங்கே இருக்குன்னு ஒரு நிமிஷம் மேப் பாருங்கள். அந்த மேப்பில் மத்திய கடலை பார்க்குறீங்க. அதுக்கு பேர் கிரேட் மெடிட்ரேனியன் சி, கிரேட் சி அல்லது மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடல். மேலே ஐரோப்பா, கீழே ஆப்பிரிக்கா. அதை பிரிக்கிற கடலெல்லாம் நமக்கு பூகோளம் நல்லா தெரிஞ்சால் தான் இந்த ஊர் பேரை பார்க்கும்போது கனெக்ட் பண்ண முடியும். அதில் பாருங்கள், அந்த இதில் மெதுவாக பாருங்கள், ஜூம் பண்ணப்பட்டதை பார்க்குறீங்களா? அதை பாருங்கள், அங்கே தான் அந்த கொரிந்து பட்டணம் இருக்குது. அதாவது கிரீஸில் அகாயா என்ற பகுதியில் கிழக்கு கரையில் மத்திய தரைக்கடலில் கொரிந்து பட்டணம் இருக்குது. பெரிய பட்டணம். அந்த பட்டணம் துறைமுக பட்டணம், தொழிலுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு பெயர் பெற்ற பட்டணம். அநேக அடிமைகள் இருந்தாங்க, பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க, பாவம் நிறைய இருந்துச்சு. அங்கே தான் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்தார். நீங்கள் என்ன பண்ணலாம், 226 பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துருங்க, திறந்து வச்சுங்க. 226 அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். அங்கே ரைட் சைடில் மேலே சிம்பிளாக அப் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ன்னு எழுதிக்கலாம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் தான் பவுல் அப்போஸ்தலன் 18 மாதங்கள் தங்கி அவரும் அவரோட கூட இருந்தவங்களும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. அதனால் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக மாறினாங்க. அவர்களை சீஷராக உருவாக்குனாங்க. வேத வசனத்தை உபதேசித்தாங்க. சபையை நிறுவினாங்க. இதுதான் அந்த சரித்திர பின்னணி. இந்த நிருபத்தை பவுல் கிபி 56 எழுதினார். அதையும் பக்கத்தில் எழுதிக்கலாம். இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது ஒரு மன பாரத்தோட, ஒரு ஆதங்கத்தோட, கொஞ்சம் கோபத்தோடு எழுதுகிறார். ஏன்னா அவர் ஊழியம் செஞ்சுட்டு வந்த உடனே பாவம் உள்ளே வந்துருச்சு. பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க பாவத்தின் தண்டனையாகிய நரக ஆக்கிலிருந்து மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படுறாங்க. அதுதான் சபை. சபை விசுவாசிகள் பரிசுத்தமாகும் இடம். ஆனால் என்ன நடந்தது, உள்ளுக்குள்ளேயே பாவம் வந்துருச்சு. முக்கியமாக 4 பாவங்கள். இங்கிலீஷில் சொல்கிறேன், இம்மொராலிட்டி. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? குயிக்காக எழுதிக்கலாம், இம்மொராலிட்டி. அப்புறம் ஐடோலேட்டரி. ஐடோலேட்டரினா விக்கிரக ஆராதனை. விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் விக்கிரக ஆராதனை. 3வது இன்டிசிப்ளின், ஒழுக்கக்கேடு. 4வது டிஸ்யூனிட்டி, பிரிவினைகள். பல கட்சி மனப்பான்மையோட வெவ்வேறு ஆட்களுக்கு சேர்த்துக்கிட்டு, அது சபையில், கொரிந்து சபையில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். சரியான போதனை கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான விசுவாசிகளை எழுப்பும். ஆரோக்கியமான விசுவாசிகள் ஆரோக்கியமான திருச்சபைக்கு அடித்தளமாக இருப்பாங்க. ஆனால் திருச்சபைக்குள்ளே பாவம் வந்து விடலாம். பாவம் வராமல் இருக்க செபிக்க வேண்டும். அடிக்கடி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்திலும் பக்தியிலும் வேரூன்றுவதற்கு. இந்த 4 சின்ன வார்த்தையும் தமிழில் எழுதிக்கலாம். என்னன்னா, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம்,
பிராக்கெட்டில் வேசித்தனம், அப்புறம் ஒழுக்கக்கேடு, அப்புறம் பிரிவினை. இதை சின்ன நோட்ஸ் நீங்கள் முன்னாடி எழுதிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு எதிராக தான் பவுல் எழுதுகிறார். அதை பற்றி கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு ரொம்ப மன நொந்து அவசரமாக ஒரு கடிதத்தை எழுதினார். அது காணாம போச்சு. ஆகவே திருப்பி அவர் எழுதுகிறார். இதைத்தான் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். இது 2வது எழுதப்பட்டது, ஆனால் நமக்கு வரிசையில் 1வது இருக்குது. திருப்பி 3வது ஒரு நிருபம் தீத்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது, அதுவும் கிடைக்கல. திருப்பி இன்னொரு கடிதத்தை எழுதுகிறார். அதான் 2 கொரிந்தியர். அப்போ 1, 2, 3, 4 அதில் 1 and 3 காணா போச்சு. 2 and 4 தான் இப்போ இருக்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். நீங்கள் கவனமாக படிச்சிங்கன்னா இதை லேசாக பார்த்துக்கலாம். இப்போ பாவம் ஏன் சபைக்குள்ளே வந்தது? பாவம் ஏன் விசுவாசிகளுக்குள்ளே வருதுன்னா, விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நல்ல வெளிப்படையான பக்தி காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க உள்ளான வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பிரதிஷ்டையோட ஒரு தியாகத்தோட வாழலைன்னா பாவம் உள்ளுக்குள்ளே வந்துடும். ஆங்கிலத்தில் லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ஆளுகைக்குள்ளே, கர்த்தத்துவத்துக்குள்ளே ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். ஆகவே தான் நம்ம அர்ப்பணித்து பாடலை பாடுகிறோம், அர்ப்பணிப்பு ஜெபங்களை செய்கிறோம். இப்போ எப்போ ஒரு சபையில் விசுவாசிகள் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இல்லைன்னா, அவங்க எந்த சபை பிரிவாக இருந்தாலும், எவ்வளோ அனுபவங்கள் பெற்றிருந்தாலும் அவங்க பாவத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. நல்ல பெரிய சர்ச்சாக இருக்கலாம், ஆனால் கதவு திறந்துருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே யாருனாலும் வந்துடுவாங்க. அதை போல தான். ஆகவே தான் எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே வரணும்னு அனுதினமும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் உலகத்தில் மட்டும் இல்லை, சபையில், விசுவாசிகளுக்கு வாழ்க்கையில். இப்போ இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக மட்டும் இல்லை, ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அர்ப்பணித்து நடக்கும்போது பாவத்திற்கு அங்கு இடமில்லை. ஆனால் இங்கே தான் அந்த பெரிய கோளாறு, அந்த காரியம் நடைபெற்றது. ஆனால் சோர்ந்து போக வேண்டியதில்லை. பவுல் எழுதி அதுக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்ன செய்யணும்னு ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த முதல் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிருபத்தை பற்றி நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கதோனியாவிலேருந்து எழுதுகிறார். மக்கதோனியா இந்த மேப்பில் திருப்பி நீங்கள் பார்க்கலாம், அங்கேருந்து தான் எழுதுகிறார். இதுக்கிடையில் கொஞ்சம் பேர் பவுலுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்டு தங்களை தாங்களே அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு பல பிரிவினைகளை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். ஒரு பிரிவினை சக்திக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கட்சி மனப்பான்மை உருவாயிட்டு, அதுதான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இங்கே இடரல் உண்டாக்கின ஒருத்தனை பற்றி அவருக்கு நியூஸ் வருது. இடரல் உண்டாக்கின அதை பற்றி தான் 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பல புரளிகளை கிளப்பி விட்டாங்க. அந்த புரளிகளுக்கெல்லாம் பவுல் விளக்கங்களை கொடுக்கிறார். ஊழியத்தின் மேன்மையை பற்றி, உக்கிரானத்துவத்தை பற்றி பவுல் தெளிவாக எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கு உதவி பணம் கொடுக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார். கவனிச்சிங்களா நான் சொல்கிறத? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஊழியத்தின் மேன்மை, உக்கிரானத்துவம், பரிசுத்தவான்களுக்கு உதவி பணம். ஊழியருக்கு பார்த்தீங்களா, இசை ஞாபகம் வச்சுக்கலாம், எங்கேயாவது இந்த கொரிந்தியர் நிருபத்தில் கூட எழுதிக்கலாம், அப்போ மறக்காது. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 அதிகாரங்களில் ஒரு சாட்டை அடி கொடுப்பது போல காரமான வார்த்தைகள், தொடக்கூடிய வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார். 1லேருந்து 7:16 வரை பவுலின் ஊழியத்தை பற்றிய விளக்கங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, எழுதப்படுத பார்க்குறீங்களா, அதை பார்த்து எழுதிக்கங்க. என்னன்னா பவுலின் ஊழியம். அப்புறம் 8-9 பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உதவி பணம். 10லேருந்து 13 வரை
பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அப்போஸ்தல ஊழியம். இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குறிப்பை நான் திருப்பியும் சொல்கிறேன். இது குறிப்பை கேட்டு வேகமாக போகிறதில்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஊழியத்தின் மேன்மை, அப்புறம் உக்ரானத்துவம், உதவி பணம், அப்புறம் 1-7 வரை பவுலின் ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் உதவி பணம், பவுலின் ஊழியம், 3வது பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அப்போஸ்தல ஊழியம். இப்போ 1 கொரிந்தியர் நிருபத்தை ஒருவேளை நீங்கள் உங்கள் வேத வாசிப்பு அட்டவணைப்படி வாசித்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப உதவி செய்யும். இந்த புத்தகத்துக்கான அறிமுக குறிப்பு வேணும்னா உடனடியாக நோட்ஸ், 1 கொரிந்தியர் நோட்ஸ் அறிமுகம் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உடனே பிடிஎஃப்பில் அனுப்பிடலாம். அல்லது உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல பெரிய எழுத்தில் பிரிண்ட் பண்ண இன்ட்ரடக்ஷன் நோட் கொடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு புக்கு இருக்குது, புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புஸ்தகம் இருக்கும், சார்ட் இருக்குது, அதிகார தலைப்புகள் இருக்குது. இந்த வரிசையை நீங்கள் கவனிக்கும்போது அதில் உள்ள நோட்ஸ்லாம் உங்கள் பைபிள்லேயும் நோட்லேயும் எழுதிக்கலாம். நல்லா உட்காந்து படிக்கலாம். யாராவது இன்னொரு விசுவாசிக்கு நீங்கள் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கலாம். அது நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற பெரிய ஒரு ஊழியம். ஒரு விசுவாசிக்கு அவங்க ஒருவேளை 1 கொரிந்தியர் சரியாக வாசித்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா விளங்கிக்குவாங்க. எங்கேயாவது கேட்டிருப்பாங்க, ஒரு 2 வசனம் கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு டியூஷன் மாஸ்டர் போல் அல்லது ஒரு மியூசிக் டியூட்டர் போல் பைபிளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்துக்கு அறிமுக குறிப்புகளை பார்த்தோம். இதில் பல நிகழ்ச்சிகள், பாடங்கள் இருக்குது. தொடர்ந்து கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ரோக்ராம் 1 கொரிந்தியரில் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள். அப்போ அந்த நிருபம் நல்லா புரியும். நீங்கள் எடுத்த நோட்ஸை யாருக்காவது நீங்கள் எழுதி கொடுக்கலாமே. நீங்கள் அந்த நோட்ஸை வாசித்து கூட ஒரு ஆடியோ அனுப்பலாம். பல விதங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கடைசி கட்டளை சீஷராக்குங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றலாம். கர்த்தர் உங்களிடமிருந்து அதை எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகள் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் உண்டாகட்டும். ஒவ்வொரு சபையும் பரிசுத்தம், பக்தி, சீஷத்துவத்திலே கர்த்தருடைய ஆளுகை கீழே நிலை நிற்கட்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சீஷராக வளரட்டும். ஆசீர்வதியும் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சபையில் உள்ள பாவங்கள் உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்யப்பட்டு விட்டுவிடப்படட்டும். சுத்திகரித்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் கொடுத்ததை அவருக்கே கொடுத்திடு, ஜீவனுள்ள பலியாய் அவருக்கு அளித்திடு. பரிசுத்த பரிசாய் பரனுக்கு படைத்திடு, குற்றமற்ற கனியாய் கிறிஸ்துவுக்கு காண்பித்திடு. சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்திடு, சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்திடு. சரீரம் என்பதை ஆலயமாக்கிடு, சரீரம் என்பதை தேவாலயமாக்கிடு. தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ